உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். IELC தமிழ் உயிரோடு தமிழில் அன்றைய உலக நார்வல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். உலக நார்வல் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இஸ்ரேல், ஈரான், அமெரிக்காவுக்கு இடையிலான போர் தொடர்பான நிலைமைகளை பார்ப்போம். 37வது நாள் முடிவுக்கு வந்திருக்கின்றது. இன்னும் சில மணி நேரங்கள் மட்டுமே இருக்கின்றது டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய டெட்லைன் ஈரான் சந்திப்பதற்கு. என்ன நிலைமைகளை பார்ப்பதற்கு முன்னதாக தொடர் தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. வழமை போல் அரசவர்கள் தாக்குதல் தொடர்பான விவரங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றார். வணக்கம் அரசவர்களே. வணக்கம் தான் அனைத்துல உயிரோட தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். அன்பர்கள் சார்பாக உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து இப்பொழுது உள்ள நிலைமையை கூறுங்கள், என்ன நடக்கின்றது என்பதை. என்னென்று சொன்னால், இப்போ இன்னும் சில மணி நேரங்கள் இருப்பதால் இந்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் காலக்கெடு முடிவதற்கு தாக்குதல்களை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். ஈரான் மீது கிட்டத்தட்ட 100 விமானங்கள் நேற்று இரவில் இருந்து தாக்குதலில் மாறி மாறி ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஈரான் தலைமை பீடத்தை குறிவைத்து பெருமளவான தாக்குதல்கள் நடத்தப்படுகின்றன. ஈரானின் உட்கட்டுமானங்கள் மற்றும் தலைமை பீடங்களை குறிவைத்து நடத்தப்படுகின்றன. குவாம் என்ற இடத்தில் அயத்துல்லா ஹமேனியின் மகன், அதாவது கமேனியின் மகன் தற்போதைய புதிய சுப்ரீம் லீடர் இருப்பதாக அந்த பகுதியை குறிவைத்து கடுமையான தாக்குதல்கள் இடம்பெற்று வருவதாகவும், அதே நேரம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஈரான் இஸ்ஃபஹான் பகுதி மீதும் கடும் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஈரானில் இதுவரை 18 பேர் கொல்லப்பட்டதாக கூறப்படுகின்றது. அதே நேரம் குவைத்தில் இருந்தும் ஈரானை நோக்கி 30க்கு மேற்பட்ட ஏவுகணைகள் ஏவப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. ஈரான் தரப்பை பொறுத்தவரையில் ஈரான் இஸ்ரேல் மீது கடுமையான ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருக்கின்றது. 10க்கு மேற்பட்ட இடங்களில் ஏவுகணைகள் வீழ்ந்து வெடித்திருக்கின்றன. பெட்டாடிகவா என்ற பகுதியில் இஸ்ரேலில் கட்டிடங்கள் இடிந்து வீழ்ந்ததை காணக்கூடியதாக இருந்தது. அங்கு இடம்பெற்ற தாக்குதலில் இதுவரையில், அதாவது இந்த போர் ஆரம்பித்த பிறகு அந்த ஒரு பிரதேசத்தில் மட்டும் 1000க்கு மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்ததாகவும் 160 பேர் வீடுகளை இழந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. அதே போல நகரியா என்ற இடத்தில் ஹிஸ்புல்லாக்கள் நடத்திய தாக்குதலில் வாகனங்கள் தீப்பற்றி எரிவதை காணக்கூடியதாக இருந்தது. கடந்த 24 மணி நேரத்தில் ஈரானில் 133 பேர், இஸ்ரேலில் 133 பேர் காயமடைந்துள்ளதாக இஸ்ரேலிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதே நேரம் கிஷ் தீவு என்ற தீவுக்கு அருகாமையில் ஒரு கொண்டெய்னர் ஷிப்பை தாக்கியிருப்பதாகவும், அதிலிருந்த பணியாளர்களை மீட்டு விட்டதாகவும் UKMTO என்ற அமைப்பு தெரிவித்திருக்கின்றது. இதனிடையே இந்த ஜுபாயில் பகுதி என்ற சவுதி அரேபியாவின் இண்டஸ்ட்ரியல் போர்ட் சிட்டி பகுதி மீது கடுமையான ஏவுகணை தாக்குதலை ஈரான் நடத்தி இருக்கின்றது. அங்கிருக்கின்ற பல நிறுவனங்கள், எக்ஸோன் மொபைலாக இருக்கலாம் அல்லது பல்வேறு பெட்ரோகெமிக்கல் நிறுவனங்கள் சேதமடைந்திருப்பதாகவும் பல தீப்பற்றி எரிவதாகவும் கூறப்படுகின்றது. 80 மெட்ரிக் டன் இடையுள்ள பெட்ரோகெமிக்கல் ப்ராடக்டை உற்பத்தி செய்கின்ற, அதாவது உலகத்தின் சப்ளையில் 8% பெட்ரோகெமிக்கல் பொருட்களை உற்பத்தி செய்கின்ற நிறுவனத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு அது தீப்பற்றி எரிந்ததாகவும் கூறப்படுகின்றது. அதே சமயம் குவைத்தில் இருக்கின்ற வான்படை தளம் மீது ஈரான் மேற்கொண்ட தாக்குதலில் 15க்கு மேற்பட்ட அமெரிக்க படையினர் காயமடைந்துள்ளதாக அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். அதே சமயம் இஸ்ரேல் ஈரான் உட்கட்டுமானங்களை தாக்கி அழிப்பதற்குரிய லிஸ்டை அமெரிக்காவுடன் கொடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. அமெரிக்காவின் அனுமதிக்காக காத்திருப்பதாகவும் கூறுகிறார்கள். சவுதி அரேபியாவின் மன்னர் மற்றும் இஸ்ரேலிய பிரதமர் நெத்தனியாகு மற்றும் அமெரிக்காவின் செனட்டர் லின்சி கிரஹாம் போன்றவர்கள் இந்த போரை, அதாவது ஈரானின் உட்காட்டுமானங்களை தாக்கி அளிக்குமாறு ட்ரம்புக்கு நெருக்குதல் கொடுத்து வருவதாக கூறப்படுகின்றது. இதனிடையே ஈரான் கிட்டத்தட்ட இஸ்ரேல், அமெரிக்காவுடன் இணைந்து செயற்பட்ட 235 உளவாளிகளை கைது செய்திருப்பதாகவும் இஸ்ரேல் தெரிவித்திருக்கின்றது.
ஈரானின் காத்தீவு மீது நாங்கள் கதைத்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் தாக்குதல் இடம்பெற்றிருக்கின்றது. அந்த தாக்குதல் புகை மண்டலமாக அந்த இடம் இருப்பது காணக்கூடியதாக இருக்கின்றது. காக்தீவு உங்களுக்கு தெரியும், ஈரான் எரிபொருள் வர்த்தகத்தில் மிக முக்கிய தீவு. அதே நேரம் ஈரானின் ரயில்வே நிலையங்கள் மற்றும் நெட்வொர்க்கை வந்து இஸ்ரேல் தாக்க ஆரம்பித்துள்ளதாகவும், ஈரான் எல்லா அதாவது ட்ரெயின் போக்குவரத்துகளும் நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. இதே சமயம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த இஸ்டன்புல்லில் இடம்பெற்ற இஸ்ரேலிய தூதரகத்தின் மீது 3 ஆயுததாரிகள் துப்பாக்கி தாக்குதலை நடத்தியிருந்தார்கள். அதில் காவல்துறையினருக்கும் துப்பாக்கிதாரிகளுக்கும் இடையில் இடம்பெற்ற சண்டையில் 3 துப்பாக்கிதாரிகளும் கொல்லப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. காவல்துறையினர் காயமடைந்திருக்கின்றார்கள். ஆனால் அதே சமயம் அந்த இஸ்ரேலிய தூதரகத்துக்குள், கான்சுலேட் ஆபீஸ் என்று சொல்றது, அதற்குள் வந்து எந்த இஸ்ரேலிய டிப்ளமேட் அந்த நேரம் இருக்கவில்லை என்றும் கூறப்படுகின்றது. அரசர்களே, சற்று முன்னதாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய சோசியல் மீடியாவில் ஒரு பதிவினை போட்டிருக்கின்றார். அதாவது, whole civilization will die tonight, never to be brought back again என்று மீண்டும் ஒரு முறை அச்சுறுத்தி இருக்கின்றார். அவர் தரக்குறைவாகத்தானே எல்லா தகவல்களையும் அவர் பரிமாறும் பொழுது தரக்குறைவாகத்தானே பரிமாறுவார் என்றால், இன்னும் சில மணி நேரங்கள் தான் இருக்கின்றது. எல்லா பாலங்களையும் அழிப்பேன், எல்லா எரிசக்தி நிலையங்களையும் தகர்த்தொழிப்பேன் என்று மீண்டும் மீண்டும் கூறுகின்றார். அந்த தாக்குதல் நடத்தி தகர்த்தொழிப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றதா? உலகம் வந்து ஒரு என்னென்று சொல்றது, ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. அதாவது, இங்கே நான் கூறவில்லை, இங்கு வெளிவருகின்ற கார்டியன் பத்திரிகையே கூறியிருக்கின்றது. மேடான ஒரு பீப்பிள், அதாவது பைத்தியக்காரர்களை கொண்டு வந்ததால், அரசியலுக்கு கொண்டு வந்ததால் உலகம் இந்த நிலைமையை சந்தித்திருக்கிறது என்று சொல்லி அதை கெரிங்கையே இந்த கார்டியன் பத்திரிகை அப்படித்தான் போட்டிருக்கிறது. பைத்தியக்காரர் அவர்கள் இந்த சொல்லும் செயலும் அப்படித்தான் இருக்கின்றது. ஈரான் அரசு தலைவர் என்று கூறியிருக்கின்றார், தன்னுடன் சேர்த்து 14 மில்லியன் மக்கள் வந்து தங்கள் உயிரை கொடுப்பதற்கு தயாராக கையெழுத்து வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி, அதாவது தாக்குதலுக்கு தாங்கள் தயார் என்று சொல்லி. இன்று சவுதி அரேபியாவுக்கும் கட்டாருக்கும் இடையிலான அந்த கடலுக்குள்ளால் போகிற பாலம் வந்து கொஞ்ச நேரம் மூடப்பட்டிருந்தது என்று சொன்னால் தாக்குதல் நடக்கலாம் என்று. ஈரான் இப்போது ஒன்றை சொல்லிவிட்டது, இனி தாக்குதல் என்று நீங்கள் கட்டுமானங்களை தாக்கினால் பிராந்தியம் கடந்து தாக்குவோம் என்று கூறியிருக்கின்றது. பிராந்தியம் கடந்து என்று சொன்னால் தெரிய வளைகுடா நாடுகள் இல்லை, அதற்கு அப்பாலும் அந்த தாக்குதல் நீடிக்கும், விஸ்தரிக்கப்படும் என்று கூறியிருக்கின்றது. இஸ்ரேல் இந்த அமெரிக்காவை தூண்டி விடுவதன் ஊடாக ஒரு பேரழிவை நோக்கி போய்கொண்டிருப்பது போலதான் தெரிகின்றது. 45 நாள் போர் நிறுத்தத்தை ஈரான் நிராகரித்து விட்டது. ஈரானை பொறுத்தவரையில் போர் நிறுத்தம் என்று கூறிவிட்டு இவர்கள் மீண்டும் மீண்டும் தாக்குவதை ஈரான் விரும்பவில்லை. ஆனால் இவர்களுக்கு வேறு வழி இல்லை. இப்போதைக்கு ஒரு டீலை மேற்கொள்வதுதான் முதலாவது தெரிவாக இருக்கின்றது. இல்லை என்று சொன்னால் அந்த தற்போதைய காலக்கெடுவை ஒத்தி வைப்பது 2வது தெரிவாக இருக்கின்றது. 3வது தெரிவு, ட்ரம்ப் தாங்கள் கூறியது போல தாக்குதலை ஆரம்பிக்கலாம். ஆனால் அதற்கு பதிலடியாக பலத்த தாக்குதல்கள் இடம்பெற ஈரான் கடுமையாக பதிலடி கொடுக்கும் என்றுதான் நினைக்கிறோம். ஈரானின் அண்மைய புகைப்படங்களை நீங்க பார்க்கும் போது ஈரான் பெண்கள் படையணியை கூட ஈரான் இப்போது களமிறக்கி இருக்கின்றது. 50 கலிபர் துப்பாக்கிகளுடன் அவர்களும் வாகனங்களில் போவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஈரான் கிட்டத்தட்ட ஒரு முழுமையான போருக்கு தன்னை தயாராக்கி விட்டது போலதான் தெரிகின்றது. ஈரான் இப்போது ஈரான் தகவல்களின் அடிப்படையில் அவர்கள் 6 மாதத்துக்கு இந்த போரை நடத்துவதற்கு தீர்மானித்திருப்பதாக கூறப்படுகின்றது. இப்போது சுப்ரீம் லீடரை குறிவைத்து இவர்கள் தாக்குதல்களை முடுக்கி விட்டிருக்கிறார்கள். அதே போல ஈரான் தலைமை பீடத்தை அளிப்பதற்கும்
உட்கட்டுமானங்களை அளிப்பதற்குமான ஒரு மிக பெரும் தாக்குதல். நான் முதல் கூறியது போல 100 விமானங்களை மற்றது ஏவுகணைகளை, இப்போது தூரத்திலிருந்து ஏவுகணைகளைத்தான் ஏவுகிறார்கள். விமானத்தை உள்ளுக்கு கொண்டு போக பயப்படுகிறார்கள் போல தெரிகிறது. பெருமளவான ஏவுகணை தாக்குதலுடன் ஆரம்பித்திருக்கிறார்கள். நீங்க இந்த சோசியல் மீடியா நீங்கள் கூறியது போல அதன் அர்த்தம் என்னென்று சொன்னால், அவர்கள் ஒரு பேரழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். யாராவது இதை தடுக்க வேண்டும். பார்ப்போம். இன்று இரவு ஒரு முழு நாகரிகமே அழிந்துவிடும். அது மீண்டும் ஒருபோதுமே மீட்கப்பட முடியாத அளவுக்கு அந்த தாக்குதல் இருக்கும் என்று அவர் போட்டிருக்கின்றார். இப்பொழுது வருகின்ற செய்தி, சற்று முன்னதாக வந்த செய்தி, முதற்கட்ட அறிக்கையாக வந்திருக்கின்ற செய்தி என்னவென்று சொன்னால், கார்த்தீவில் உள்ள ஈரானுடைய எண்ணெய் மையத்தை நோக்கி தாக்குதல் நடந்திருப்பதாக சற்று முன்னதாக வந்த செய்தி. மேலதிக தகவல் வரும்பொழுது நாங்கள் கொண்டு வரலாம் என்று நம்புகிறேன். இனி இதனால் தான் அந்த கேள்வியை கேட்டேன் என்றால், அவர் காலக்கெடு கொடுத்திருந்தார். இனி நாங்கள் இதற்கு முன்னராக பேசியிருந்தோம் அரசவர்களை, தீவு வேறு வேறு சில பகுதிகளை பெரிய ஒரு தாக்குதலை நடத்திவிட்டு அத்தோடு விலகி செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதோ இல்லையோ என்று கூட நாங்கள் ஒரு தடவை வேறு ஒரு கோணத்தில் பார்த்திருந்தோம். பொறுத்திருந்து பார்ப்போம் அந்த தகவல்கள் வரும்பொழுது என்ன நடக்கின்றது என்று. இதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும், இஸ்ரேல் தொடர்பாக நாங்கள் நிறைய தகவல்கள் இருக்கின்றது. ஆனால் நேரம் இல்லாத காரணத்தினால் விரிவாக பார்க்க முடியவில்லை. இஸ்ரேல் மீது நிறைய தாக்குதல் இப்போ நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற நேரத்திலும் கூட செலவி பகுதியில் ஹிஸ்புல்லாக்கள் மட்டும் தாக்குதல் செய்யவில்லை, ஈரான் தொடர் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றது. அவர்களுடைய பொருளாதாரம் ஒரு பாரிய சரிவை சந்தித்திருப்பதாக ஆய்வாளர்கள் நிபுணர்கள் கூறுவது போல் இருக்கின்றது. இஸ்ரேலுடைய இந்த தாக்குதல் தொடர்பாக என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, பொருளாதாரத்தை எவ்வளவு தூரம் பின்னோக்கி கொண்டு போயிருக்கின்றதையும் எங்களுடைய உறவுகளுக்கு பயந்து கொள்வீர்கள். உண்மைதான். இந்த பொருளாதாரம் இஸ்ரேல் மட்டுமல்ல, உலகத்தின் பொருளாதாரம் தொடர்பாகவும் இன்று பலரும் பேசியிருக்கிறார்கள். அதில் இஸ்ரேல் பொருளாதாரம் தொடர்பாக சேனல் 13 என்ற இஸ்ரேல் ஊடகம் தெரிவித்திருக்கின்றது. இஸ்ரேல் பொருளாதாரம் கொலாப்ஸ் பண்ணிவிட்டது என்று சொல்லியும், அதாவது இடிந்து வீழ்ந்து விட்டது என்றுதான் கூறியிருக்கிறார்கள். ஏவியேஷன், அதாவது வான் போக்குவரத்து 80% வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது. சுகாதாரத்துறை முற்று முழுதாக சரிந்து போயிருக்கின்றது. எரிசக்தி கட்டுமானமும் கடும் சேதத்தை சந்தித்திருக்கின்றதாக கூறுகிறார்கள். அதே நேரம் இந்த லைட் ரயில் சர்வீஸ் நிறுத்தப்பட்டிருக்கின்றது. ஆசிரியர்கள் தங்கள் வேலை நிறுத்தத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். பட்ஜெட் அதாவது வரவு செலவு திட்டம் இறந்து விட்டது, டெட் என்று கூறியிருக்கிறார்கள். படையினர் தான் முழு ரிசோர்ஸஸ், இஸ்ரேலின் முழு ரிசோர்ஸஸ் வளங்களையும் படையினர் தான் பயன்படுத்துவதாகவும் துஷ்பிரயோகம் செய்வதாகவும் கூறியிருக்கிறார்கள். பெருமளவான பணியாளர்களையே அந்த பணியிலிருந்து அகற்றி ரிசர்வ் படையினராக கூப்பிடுவதால் நிறுவனங்கள் கூட பல மூடப்பட்டிருப்பதாகவும், தற்போதைய நிலை காரணமாக பெருமளவான நிறுவனங்கள் அங்கிருந்து வெளியேறி வருவதாகவும், முதலீட்டாளர்கள் தப்பியோடி வருவதாகவும், பெருமளவான இஸ்ரேலியர்கள் கூட இஸ்ரேலியை விட்டு வெளியேறி கொண்டிருப்பதாகவும் அந்த சேனல் 13 என்ற அந்த இஸ்ரேலிய ஊடகம் தெரிவித்திருக்கின்றது. அதே நேரம் பிரான்சின் பொருளாதாரம் கடும் வீழ்ச்சியை சந்தித்திருப்பதாகவும், பிரான்சின் அதாவது கடன் சுமை டெப் அதன் ஜிடிபி 115% அதிகரித்திருப்பதாகவும், பிரான்ஸ் தற்போதைய நிலையில் இந்த பெட்ரோ டாலர் ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகரித்திருப்பதாகவும், எனவேதான் நியூயார்க்கில் இருந்த 130 தொன் தங்கத்தை பிரான்ஸ் வித்து விட்டது என்றும், அதற்கு பதிலாக அவர்கள் இங்கு தங்கத்தை வாங்கி இருக்கிறார்கள் என்றும், அமெரிக்காவிலிருந்து பிரான்ஸ் வெளியேறி கொண்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. அதே சமயம் சவுதி அரேபியா இந்த போரில் $10 பில்லியன் இழந்திருப்பதாக கூறப்படுகின்றது. ஜேபி மோகனை பொறுத்தவரையில் ஜேபி மோகன் அந்த வங்கி தெரிவித்திருக்கின்றது, தற்போதைய நிலை நீடிக்குமாக இருந்தால் அமெரிக்காவில் 1 கேலன் எரிபொருள் $5 இந்த வாரம் எட்டிவிடும் என்று கூறியிருக்கின்றது. அதே சமயம் ஹெச் ஃபண்ட் என்ற அந்த அமைப்பின் முன்னாள் தலைவர் டொகி ஹாஸ் ஒன்றை கூறியிருக்கின்றார். ட்ரம்பின் இப்போதைய திட்டம் இப்போதைய அவற்றை இலட்சியம் ஹாமூஸை திறப்பது, ஆனால் அது இந்த போருக்கு முதல் திறந்து கிடந்ததானே என்று அவருக்கு தெரியுதில்லை போல கிடக்கின்ற அவர் கூறியிருக்கின்றார். இதே சமயம் கூறியிருக்கிறார்கள், இப்போது இவர்கள், அதாவது உலக நாடுகள்
ரிசர்வ்ல இருக்கிற எரிபொருட்களை தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த ரிசர்வும் டிரைவ் பண்ணும் போது, அது முடிவடையும் போது பிசிக்கல் மார்க்கெட் வந்து கொலாப்ஸ் பண்ணும் என்று சொல்லி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட தற்போதே 8 மில்லியன் பேரல் பெர் டேயில இந்த கேப், அதாவது எரிபொருள் விநியோகத்தின் வீழ்ச்சி வந்து 8 மில்லியன் பேரல் பெர் டே ஆக இருப்பதாகவும் கூறியிருக்கின்றார்கள். அதே சமயம் ஸ்லோவாக்கியாவின் பிரதமர் ரோபர்ட் ஃபிகோ கூறியிருக்கின்றார் என்னென்றால், அமெரிக்கா இந்த போரின் பிடியை இழந்து விட்டது. ஆயில் அண்ட் கேஸ் வந்து அந்த அந்த சிச்சுவேஷன் வந்து வேர்ஸ்டாக போய்கொண்டிருக்கின்றது. உலகம் வந்து இதை தாங்க முடியாது. இது ஒருவரை மட்டும் உலகம் வந்து இன்டர் கனெக்டட் என்று சொல்றாரு. இது ஒருவர் சார்ந்திருப்பதால் யாரும் இந்த நெருக்கடியிலிருந்து தப்பிவிட முடியாது என்று அவர் கூறியிருக்கின்றார். இப்ப இதை பார்க்கும் போது பொருளாதாரத்தால் இப்போது இஸ்ரேல் முற்றாக முறிந்து வீழ்ந்து விட்ட நிலையில் அவர்கள் ஏனைய உலக நாடுகளையும் அதற்குள் இழுத்து விடுவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இந்த போர் என்ற விரிவாக்கத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அரசர்களே, இஸ்ரேல் இப்ப நீங்க பொருளாதார நிலைமைகள் தொடர்பாக கூறும் பொழுது ஈரானில் உள்ள மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. இன்று அவர்களுடைய தொடர்வூந்தில் பயணிக்க வேண்டாம் என்று. வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது அங்கே கூட தாக்குதல் நடத்தி இருக்கலாம் போல் இருக்கிறது. இது தொடர்பாக இதை அறியக்கூடியதாக இருந்ததா? தொடர்ந்து பகுதி தாக்குதல் இடம்பெற்றிருக்கின்றது. அங்கிருந்து இந்த ரெட் கிரசன் என்ற அமைப்பினர் வந்து காயமடைந்தவர்களை தூக்கி கொண்டு செல்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஈரானே தொடர்ந்து சேவைகளை நிறுத்திவிட்டது. எல்லா தொடர்ந்து சேவைகளையும் நிறுத்திவிட்டது ஈரான். அவர்கள் நேற்று இரவே கூறியிருந்தார்கள் தொடர்ந்து சேவைகளை தாக்கி அழிக்கப் போகிறோம் என்று. ஏற்கனவே இஸ்ரேலின் லைட் ரயில் சர்வீஸ் நிறுத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. ஏனென்றால் இஸ்ரேலின் தொடர்ந்து சேவைகளையும் ஈரான் ஏற்கனவே தாக்கி அளித்திருக்கிறது. ஆனால் ஈரான் இதற்கான பதிலடியை கொடுக்கும் என்றுதான் கூறப்படுகின்றது. பேராசிரியர் மராண்டி தெஹ்ரான் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்தவர். அவர் கூறியிருக்கின்றார், UAE, சவுதி அரேபியா, பஹ்ரைன், குவைத், கட்டார் போன்ற நாடுகளில் இருக்கின்ற மக்களை அங்கிருந்து எழும்பச் சொல்லி கூறியிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் கிட்டத்தட்ட 400 குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் இருக்கின்றன. அதைவிட பாலங்களாக இருக்கலாம், உட்கட்டுமானங்களாக இருக்கலாம். ஏனென்றால் இவர்களும் ஒரு உட்கட்டுமானங்களைத்தான் அளிக்கப் போகிறார்கள். அதாவது போர் என்றது போர்க்குற்றத்தை சொல்லி போட்டே செய்கிறார்கள். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, போர்க்குற்றத்தை இப்ப பீட் ஹெசத்தின் நேற்றையான கருத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், ஹமேனிக்கு என்ன நடந்ததோ, சொலமனிக்கு என்ன நடந்ததோ, மதுரோக்கு என்ன நடந்ததோ என்றால் எந்த நாட்டிலும் போய் யாரையும் கொல்லலாம் என்ற ஒரு அதை பகிரங்கமாகவும் சொல்கிறார்கள். இப்போது ரயில்வே ஸ்டேஷனுக்கு அடிப்பது, பாடசாலைகளுக்கு அடிப்பது, பல்கலைக்கழகங்களை தாக்குவதை அதை பகிரங்கமாக சொல்லிவிட்டு செய்கிறார்கள் என்றால் உலகம் இதிலிருந்து ஒன்றை தெரிகிறது, உலகம் அப்படியே கொலாப்ஸ் ஆகிவிட்டது. இது புதிதாக ஒன்றை உருவாக்க வேண்டுமே தவிர பழைய ஒழுங்கு உடைந்த ஒழுங்கை இப்போது இவர்கள் தரமட்டமாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதுதான் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. 2 மூடர்கள் சேர்ந்து அந்த உடைந்த உலக ஒழுங்கை இப்போது தரமட்டமாக்குற நடவடிக்கையாகத்தான் இதை நாங்கள் பார்க்கலாம். புதிய ஒழுங்கு என்று நீங்கள் கூறும் பொழுது நியூயார்க் டைம்ஸ் கூட ஒரு கட்டுரை ஒன்று போட்டிருக்கிறார்கள் இந்த புதிய ஒழுங்கு தொடர்பாக. அது தொடர்பாக என்ன அறிந்தீர்கள்? நியூயார்க் டைம்ஸ் ஒன்றை போட்டிருக்கின்றது. அதாவது ரீசன் இயர், அதாவது அண்மை காலமாக உலகம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்தித்திருக்கின்றது. ட்ரைபோலர் சிஸ்டம் என்று சொல்றது 3 வல்லமை உள்ள நாடுகளுடைய ஒரு சிஸ்டம் உருவாகி இருக்கின்றது. அது யாரென்றால் ரஷ்யா, அமெரிக்கா, சீனா போன்ற நாடுகள் 3. அப்படித்தான் நாங்கள் எல்லோரும் இந்த அண்மை கால நிகழ்வுகளை பார்த்து கொண்டிருந்தோம். ஆனால் இந்த போரின் பின்னால் இன்னொன்றை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது. 4th சென்டர் என்று சொல்லி இருக்கிறது. 4வது மிகப்பெரிய ஒரு பலமான சக்தி ஒன்று எழும்பிக் கொண்டிருக்கின்றது. அது வேறு யாரும் அல்ல, ஈரான் தான் என்று சொல்லி இருக்கின்றது. இன்டர்நேஷனல் சிஸ்டம் என்று சொல்ல இந்த அனைத்துலக சமூகம் ஈரானை அவ்வாறுதான் இப்போது பார்க்க ஆரம்பித்திருக்கின்றது என்றும், ஒரு புதிய
உலகம் உருவாகி கொண்டிருக்கிறது என்று சொல்லியும், இந்த நான்காவது சக்தியாக ஈரான் உருவாகுவதை இந்த போர் அதற்கான சந்தர்ப்பத்தை அவர்களுக்கு வழங்கி இருப்பதாகவும், அதை யாரும் தடுக்க முடியாது என்று சொல்லியும், இந்த போர் ஒரு irreversible, அதாவது நாங்கள் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்ப முடியாத ஒரு மாற்றத்தை இந்த உலகத்தில் கொண்டு வரும் என்று சொல்லியும், இந்த உலகம் முன்னரை போல இருக்காது, ஆனால் புதிய ஒரு உலக ஒழுங்கில் தான் இனி நாங்கள் பயணிப்போம் என்றும் கூறியிருக்கின்றது. அதைத்தான் நான் இப்போது கூறியிருந்தேன். என்னென்று சொன்னால், ஏற்கனவே உடைந்து விட்டது. இந்த இருவரும் சேர்ந்து அதை தரமட்டமாக்குகிறார்கள். ஆனால் மிகுதியானவர்கள், அதை எஞ்சி இருப்பவர்கள் புதிய உலக ஒழுங்கை கட்ட வேண்டிய ஒரு நிலைதான் ஏற்படும். இனி அரசர்கள், நீங்கள் சற்று முன்னதாக கூறினீர்கள், நான் இஸ்ரேலுடைய பொருளாதார நிலைமை தொடர்பாக கூறும்பொழுது நீங்கள் கூறுங்கள் உலக பொருளாதாரமே பெரிய ஒரு ஆட்டம் கண்டிருக்கின்றது. நிச்சயமாக நீங்கள் தொடர்ச்சியாக நான் நினைக்கிறேன் கடந்த சில வாரங்களாக அது தொடர்பாக எச்சரித்துக் கொண்டு வருகின்ற நேரத்தில் பிரான்ஸ் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். அதாவது தங்களுடைய கோல்டு தங்கத்தினுடைய முதலீட்டை, அமெரிக்காவில் இருந்த முதலீட்டை அங்கிருந்து காசாக மாற்றி கொண்டு வந்து விட்டார்கள் போல் இருக்கின்றது. பிரான்சினுடைய இந்த நடவடிக்கை தொடர்பாக என்ன அவதானித்தீர்கள்? ஏன் அப்படி ஒரு முடிவுக்கு வந்தார்கள்? பல நாடுகளும் இப்போது இந்த பெட்ரோ டாலர் உடன்பாட்டிலிருந்து விலகி கொண்டு செல்கின்றன. ஹார்முஸ் நீரிணையினூடான போக்குவரத்தில் உங்களுக்கு தெரியும், அங்கு இப்ப இந்தியாவின் கப்பல்கள் போகின்றன, மற்றது சீனாவின் கப்பல்களாக இருக்கலாம், மலேசியாவின் அண்மையாக கப்பலாக இருக்கலாம். அவர்கள் எல்லோரும் ஈரானிடம் இருந்துதான், இந்த ஹாக் தீவுகளில் இருந்துதான் இந்த எரிபொருட்களை வாங்கி கொண்டு செல்கிறார்கள். அதிலும் கூடுதலாக ஜுவானில் அல்லது ரூபிளில் நிதியை செலுத்தித்தான் அதனை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப இந்தியா கூட பல வருடங்களுக்கு பின்னர் இப்போது ஈரானிடமிருந்து எரிபொருட்களை வாங்க ஆரம்பித்திருக்கின்றது. அதே போல இந்தியாவின் ரஷ்யாவிடமிருந்து வாங்குகின்ற எரிபொருட்களின் அளவு 90% இந்த மார்ச் மாதம் அதிகரித்திருக்கின்றது. அதே போலதான் பிரான்சும் இப்போது அந்த அதாவது ஐரோப்பிய ஒன்றியம், உங்களுக்கு தெரியும், ஐரோப்பிய ஒன்றியம் ரஷ்யாவின் எரிபொருட்களையும் இழந்து விட்டது. அப்ப இனி ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு லைஃப் லைனாக இருந்தது இந்த வளைகுடா நாடுகள் எரிபொருள். அதையும் அவர்கள் இழந்தார்கள் என்று சொன்னால் தற்கொலைக்கு ஒப்பானது. அப்ப அவர்கள், அதாவது யாராவது ஒருவராவது ஒரு ரியாலிட்டியா இந்த தற்போதைய நாட்டு நடப்பையும் எதிர்காலத்தையும் பற்றி சிந்திக்க வேண்டும். அப்படித்தான் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் இப்போது மெல்ல மெல்ல சிந்தித்துக் கொண்டிருக்கின்றன. அதன் வெளிப்பாடாக பிரான்ஸ் அமெரிக்காவில் இருக்கின்ற தங்கத்தை 130 தொன் தங்கத்தை நியூயோர்க்கில் இருந்ததை கிட்டத்தட்ட பிரான்சின் மொத்த கையிருப்பில் 5% அதை அப்படியே விற்றுவிட்டு இங்கு வாங்கி இருப்பதாக கூறப்படுகின்றது தங்கத்தை. இப்ப ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள், உங்களுக்கு தெரியும், பிரான்சின் கப்பல் போயிருந்தது, விமானம் தாங்கி கப்பல் போயிருந்தது, பிரித்தானியாண்ட கப்பல் போயிருந்தது என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் இந்த கப்பலும் அதாவது ஈரானுக்கு அண்மையாக செல்லவில்லை. பிரான்சின் கப்பல் இப்போது நீங்க பாத்தீங்கன்னா கிரீக்ல தான் நிற்கின்றது. யாரும் இந்த போருக்குள் தாங்கள் ஈடுபடுவதை விரும்பவில்லை என்றுதான் தெரிகின்றது. இப்போது இஸ்ரேல் ரஷ்யாவையும் இந்த போருக்குள் இழுத்திருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், முதலில் காஸ்பியன் கடற்பகுதியில் ரஷ்யாவுக்கு ஈரானுக்கும் இடையிலான அந்த துறைமுகத்தை தாக்கி இருந்தார்கள். இப்போது கூறியிருக்கின்றது, இஸ்ரேலில் இருக்கின்ற 55 கிரிட்டிக்கல் டார்கெட்ஸை என்ன சொன்னால் 55 எனர்ஜி எரிபொருள் சக்தி நிலையங்களை தாக்குமாறு ஈரானுக்கு சேட்டலைட் படங்கள் மூலம் தகவல்களை ரஷ்யா கொடுத்திருப்பதாக கூறியிருக்கிறது ஜெருசலம் போஸ்ட். அதுல லெவல் 1 என்றது ப்ரொடக்ஷன், அதாவது உற்பத்தி நிலையங்கள், அதாவது அதுல ஓனட் ரபின் பவர் ஸ்டேஷன் பிளான்டையும் குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறார்கள். லெவல் 2ஆக நகரம் பகுதிகளில் இருக்கின்ற இண்டஸ்ட்ரியல் எனர்ஜி சென்டர்ஸை தாக்க சொல்லி இருக்கிறார்களாம். லெவல் 3ஆக இந்த பிராந்தியங்கள் இருக்கின்ற சப் ஸ்டேஷன்களை தாக்க சொல்லி இருக்கிறார்களாம் என்று கூறியிருக்கிறது.
ஆனால் இதே சமயம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல நாடுகள் வந்து இப்போது ஈரானுடன் பேசுவதற்குத்தான் முனைப்பு காட்டுகின்றன. ஜப்பானிய பிரதமர் வந்து ஈரான் அரசு தலைவருடன் தொலைபேசியில் உரையாடுவதற்கான நேரத்தை கேட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. அதே சமயம் பாகிஸ்தானும் தொடர்ச்சியாக ஈரானுடன் பேசிக் கொண்டிருக்கின்றது. ரஷ்யா வெளிவார அமைச்சரும் ஈரான் அமைச்சருடன் பேசிக் கொண்டிருக்கின்றார். ஆனால் இந்த என்னென்று சொன்னால் இந்த இன்னும் ஒரு நாள், அதாவது இந்த 24 மணி நேரத்துக்கு பிறகு உலகத்தின் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்றதான் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. அவர்கள் ஏற்கனவே தாக்குதல்களை ஆரம்பித்து விட்டார்கள் போல் தெரிகிறது. ஈரானும் பதில் தாக்குதலை நடத்தும் என்றுதான் கூறப்படுகிறது. ஆனால் ஈரான் மீது கடுமையாக கிட்டத்தட்ட 100 விமானங்கள் தாக்குவதாக கூறுகிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் நீங்கள் இப்பொழுது பொருளாதாரம் தொடர்பாக, உலக பொருளாதாரம் தொடர்பாக கூறும் பொழுது உடனடியாக எனக்கு ஞாபகம் வந்தது, யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போர் நடந்து கொண்டிருந்த பொழுது மேற்கத்திய நாடுகள் எல்லா தடைகளையும் கொண்டு வந்து அவர்களுடைய பொருளாதாரத்தை முடக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நீங்கள் அப்பொழுதே கூறினீர்கள், ரஷ்யாவுடைய பொருளாதாரம் வளர்ச்சி கண்டது ஏனைய நாடுகளோடு, மேற்கத்திய நாடுகளோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது. இனி இப்பொழுது ரஷ்யா கூறுகிறது என்ன தெரியுமா? மத்திய கிழக்கில் நடக்கின்ற போர் இது ரஷ்யாவுக்கு உலகளாவிய ரீதியில் ஏற்றுமதியை விரிவுபடுத்துவதற்கு ஒரு புதிய வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கின்றது என்று விளாடிமிர் புட்டின் அவர்கள் கூறியிருக்கின்றார். பாருங்கள் என்ன செய்ய வெளிக்கிட்டார்கள், இப்பொழுது எங்கே கொண்டு வந்து விட்டிருக்கின்றது போல் தெரிவிக்கின்றது. ரஷ்யாவின் பொருளாதாரம் கடுமையாக வளர்ந்திருக்கின்றது. ரஷ்யாவுக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 700 மில்லியன் டாலர்கள் வந்து இந்த எரிபொருள் விற்பனையால் கிடைக்கின்றது என்று சொல்லியும் பெருமளவான நீண்ட கால உடன்பாடுகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் கூறப்படுகின்றது. அதே சமயம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் உலகத்தில பல்வேறு இடங்களில் அது அனர்த்தங்களாக இருக்கலாம், விபத்துக்களாக இருக்கலாம், அல்லது சதி நடவடிக்கைகளோ தெரியாது, இன்று பனாமா கால்வாய்க்கு செல்கின்ற பிரிட்ஜுக்கு கீழே மிகப்பெரிய ஒரு டேங்கர் வெடித்திருக்கின்றது. வெடித்து அந்த இடம் முழுக்க தீச்சுவாலையாக இருக்கின்றது. அது வந்து வட அமெரிக்காவையும் தென் அமெரிக்காவையும் இணைக்கின்ற பனாமா கால்நூடாக பாலமாகத்தான் இருக்கலாம். பொது பாலங்களுக்கு எல்லாம் கேடு காலம் போல இருக்கின்றது. அங்கேயும் அந்த மிகப்பெரிய ஒரு வெடிச்சிருக்கின்றது. ஆனால் இதுகள் எல்லாம் அமெரிக்காவில் உங்களுக்கு தெரியும், பைப் லைன் மீது நடத்தப்பட்ட தாக்குதல், அமெரிக்காவின் எரிபொருள் நிலையம் மீது நடத்தப்பட்ட தாக்குதல், ஆளுக்கால் இவ்வாறு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனா இப்போது ஈரான் ஹார்முஸ் நீரிணை முடக்கம் வந்து ரஷ்யாவின் எரிபொருள் வர்த்தகத்துக்கு மிகப்பெரிய ஒரு சாதகமாக அமைந்திருக்கின்றது. அது ரஷ்யாவுக்கு தனது பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு, இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த சண்டைக்கு முதல் ரஷ்யாவின் ஷடோ ஃபிளீட்டை வந்து இவர்கள் தேடி தேடி பிடித்து கொண்டிருந்தார்கள். இப்போது அதை கூட கைப்பற்றுவதை விட்டு விட்டார்கள் என்று சொன்னால், அதையும் கைப்பற்றினால் உலக நாடுகளுக்கு எரிபொருள் இல்லாமல் போய்விடும் என்றதற்காக ரஷ்யா மீதான தடையை கூட அகற்றியிருக்கிறார்கள். ரஷ்யாவுக்கு 2 விதமானது. ஒன்று, எரிபொருள் வாங்குவது, மக்கள் வாங்குவது அதிகரித்திருக்கின்றது, நாடுகள் வாங்குவது. 2வது, இப்போது அவர்கள் மார்க்கெட் விலையில் விற்கிறார்கள். முந்தி $50 $40 வித்த பேரல் வந்து இப்போது $120 அவர்கள் விற்றுக் கொண்டிருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். இன்று டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இன்னும் சில மணி நேரங்களில் பாலங்களை தகர்த்தொழிப்பதாகவும் எரிசக்தி நிலையங்களை தகர்த்தொழிப்பதாகவும் கூறியிருக்கின்றார். ஈரான் கூறியிருக்கின்றது, பதிலடி எவ்வாறு இருக்குமாக இருந்தால் தொடர் தாக்குதல் நடைபெறும். அது மட்டுமில்லாமல் கடலுக்கு அடியில் செல்கின்ற இன்டர்நெட், இணைய தொடர் கேபிள்கள் யாவுமே வெட்டப்படும் என்று கூட அவர்களும் கூட மிரட்டியிருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த விடயங்கள் எவ்வாறு நகர்கின்றன என்று. நன்றி அரசர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து நிறைய தகவல்களை உயிரோடை தமிழ் உறவுகளோடு பகிர்ந்து கொண்டமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள், நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.